இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆதார் கார்டு வைத்திருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க ஆதார் கார்டு வாங்கி 10 வருடத்திற்கு மேல் ஆகுதுன்னா, அட்ரஸ் ப்ரூஃப்க்கு ஒரு டாக்குமெண்ட்டும், ஐடென்டிட்டி ப்ரூஃப்க்கு ஒரு டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ணி அவங்களுடைய ஆதார் கார்டை புதுப்பிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. தற்போது பார்த்தீங்கன்னா, அதற்கான கால அவகாசம் ஜூன் 14ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் இது வரைக்கும் ஆதார் கார்டு வாங்கி 10 வருடத்திற்கு மேல் ஆகுது, எந்த ஒரு கரெக்ஷனுமே பண்ணாமல் இருந்தீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் ஆதார் கார்டு அப்டேட் பண்ணணும். உங்கள் மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக ஆதார் கார்டில் டாக்குமெண்ட் எப்படி அப்டேட் செய்வது என்பதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆதார் கார்டில் டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணிக்கலாம். ஆன்லைன் மூலமாக எப்படி அப்டேட் செய்வது, அதுக்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி நம்ம பார்க்கலாம். உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போய்ட்டு மை ஆதார்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உடனே மை aadhar.uidi.gov.in ஒரு வெப்சைட் ஆகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸில் ஆகும். லோடாய் கம்ப்ளீட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். லோடாய் கம்ப்ளீட் ஆன பிறகு வெல்கம் டு மை ஆதார்னு சொல்லி ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா லாகின் ஒரு ஆப்ஷன் இருக்கும். லாகின் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். லாகின் கொடுத்தோன்னே ஒரு 5 செகண்ட்ஸில் வந்து ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். அதில் போய்ட்டு உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் என்னவோ அதை என்டர் பண்ணுங்கள். அதை என்டர் பண்ண பிறகு கேப்சா கூட இருக்கும். அதை பார்த்து டைப் பண்ணிவிட்டு லாகின் வித் ஓடிபின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதார் கார்டு கூட என்ன மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் இருக்கோ அந்த மொபைல் நம்பருக்கு 6 நம்பர் கொண்ட ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை பார்த்து அப்படியே என்டர் பண்ணுங்கள். ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு லாகின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸில் வந்து உங்களுடைய அக்கௌண்ட் லாகின் ஆகிடும். லாகின் ஆன பிறகு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். ஃபஸ்ட்டு எழுதுனே டாக்குமெண்ட் அப்டேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் 14/3/2024 சொல்லி மார்ச் வரைக்கும் தான் டைம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் தற்போது தான் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அதற்கான அறிவிப்பு விலகி உள்ளது. 24 மணி நேரத்திற்கு அப்புறம் அதில் வந்து ஜூன் மாதம்னு சொல்லி மாறிடும். நீங்கள் வந்து டாக்குமெண்ட் அப்டேட்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு அப்ஜெக்டிவ் ஆஃப் டாக்குமெண்ட் அப்டேட் சர்வீசஸ்னு இருக்கும். அதற்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணினா நெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா சில டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். மறுபடியும் நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே செக் பண்ணிவிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். நெக்ஸ்ட்டு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கான கைட்லைன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டிக்கு ஒரு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும். செலக்ட் வேலிட் சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட் இருக்கும். இதில் டிசேபிலிட்டி ஐடி, டிரைவிங் லைசன்ஸ் உங்கள்கிட்ட எந்த டாக்குமெண்ட் இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அட்ரஸ் ப்ரூஃப்க்கு ஒரு டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஐடென்டி ப்ரூஃப் நீங்கள் செலக்ட் பண்ண டாக்குமெண்ட் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அட்ரஸ் ப்ரூஃப்னு இருக்கும். அதில் போய்ட்டு ஒரு டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பேங்க் அக்கௌண்ட், எலக்ட்ரிசிட்டி பில், டிசபிலிட்டின்னு இருக்கும். அதில் ஒரு டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸில் ஐடென்டிட்டிஸ் எல்லாமே ப்ரீவியூ ஷோ ஆகும். அதன் பிறகு நீங்கள் சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ண பிறகு உங்களுக்கு ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுப்பாங்க. அதை நோட் பண்ணி வச்சுங்க. அதை பயன்படுத்தி உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணணும். இந்த மெத்தடை பயன்படுத்தி ஈஸியாக டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு சின்ன டவுட் வந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.